ஹாய் பட்டூஸ். நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். வாங்க எல்லாரும் கேட்கலாம். காட்டுல ஒரு நாள் எல்லாரும் கூட்ட சரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஜகுநரி மட்டும் ரொம்ப சோம்பேறித்தனமா சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். ஒரு சிட்டுக்குருவி தன்னோட கூட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சரி பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த ஜகுநரி சிட்டுக்குருவிய பார்த்து சிரிச்சிட்டு, நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு வீடை சரி பண்ற, ஆனா நான்யா எனக்கு வீடே தேவையில்ல, எவ்வளோ ஜாலியா சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போச்சு. இப்படியே நாட்கள் கடந்தது. மழைக்காலம் வந்துச்சு. எல்லா பறவைங்களும் அவங்களோட கூட்டுல ரொம்ப சேஃபா இருந்தாங்க. ஆனா இந்த ஜகுநரி மட்டும் பாவம் மழையில நனைஞ்சி வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பட்டூஸ், உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களும் முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கணும். சோம்பேறித்தனமா இருந்தா இப்படிதான் கஷ்டப்படணும். ஒரு நாள் மின்ட்டுக்காகவும் காட்டுல உணவு தேடி சுத்தி வந்துச்சு. அப்போ நம்ம ஜகுநரியோட குழந்தை காட்டுல விளையாடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரக்கிளையில கால் மாட்டிக்குச்சு. அப்ப நம்ம மின்ட்டுக்காக தான் போயிட்டு காப்பாத்தி விட்டுச்சு. நம்ம ஜகுநரி மின்ட்டுக்காகத்துக்கு நன்றி சொல்லுச்சு. காட்டுல தீபாவளி பண்டிகை வந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பட்டு முயல் வீட்டுல பட்டாசு வெடிக்கும் பொழுது பட்டு முயலுக்கு அடிபட்டுருச்சு. நம்ம மின்ட்டுக்காகவும் பட்டு முயல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டுச்சு. ஹாஸ்பிட்டல்ல பட்டு முயலுக்கு ரொம்ப செலவாகும்னு சொல்லிட்டாங்க. நம்ம மின்ட்டுக்காகவும் எல்லா பறவைங்க கிட்டயும் போயிட்டு பணம் கேட்டுச்சு. ஆனா யாரும் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியா நம்ம ஜகுநரி கிட்ட போய் கேட்டுச்சு. நம்ம ஜகுநரி, நான் உதவி பண்றேன் மின்ட்டுக்காகவும். அன்னைக்கு என் குழந்தை காட்டுல அடிபட்டு இருக்கும் பொழுது நீ தானே உதவி செஞ்ச, அதே மாதிரி நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜகுநரி உதவி பண்ணுச்சு. பட்டூஸ், நம்ம எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் உதவி பண்ணா ஒரு நாள் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது கண்டிப்பா உதவி கிடைக்கும். ஒரு நாள் காட்டில் வறட்சி வந்துச்சு. அப்போ யாருக்குமே உணவு கிடைக்கல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் உணவு வச்சிருந்தாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. பட்டு முயலுக்கு சுத்தமா உணவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம முயல் வீட்டுல போயிட்டு அங்க இருந்த உணவை திருடி சாப்பிட்டுடுச்சு. அடுத்த நாள் கழுகு வீட்டுக்கு போய் திருடி சாப்பிடலான்னு நினைக்கும் பொழுது கழுகு கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்போ கழுகு முயலை ஒரு கம்பத்துல கட்டி வச்சிடுச்சு. எல்லாரும் முயலை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மின்ட்டுக்காகவும் கழுகு கிட்ட பேசி மின்ட்டுக்காகத்துக்கிட்ட இருந்த கொஞ்சம் உணவை கழுகு கிட்ட கொடுத்துட்டு நம்ம பட்டு முயலை காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அப்போ மின்ட்டுக்காகவும் முயல் கிட்ட இப்படி சொல்லுச்சு. பட்டு, நம்ம எப்பவும் திருடி சாப்பிடக்கூடாது. திருடி சாப்பிட்டா இப்படிதான் நடக்கும். எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இனி நீ திருடாத. நீ இப்போ தெரியாம இந்த தப்பை பண்ணிட்ட. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுச்சு. பட்டுவும், நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், நான் பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. பட்டூஸ், நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம எப்பவும் திருடணும்னு நினைக்கவே கூடாது. அப்போ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாட்டிக்குவோம். அப்புறம் எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. நமக்கு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நம்ம சேஃபா வெளியில வர்றதுன்னு தான் பார்க்கணும். பட்டூஸ், இந்த கதையில நான் ஒரு நேம் மாத்தி சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல புறான் வரும். அது எந்த நேம் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பட்டூஸ்.